வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். வாக்கு எண்ணிக்கை முன்பே கணிப்பு வெளியானது. அடுத்த முதல்வர் புதிய சர்வே திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய வெள்ளைக்கணும் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் 2026 தேர்தல் களம். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எலெக்ஷன் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நோக்கம் வந்து விடுது. யார் பார்த்திங்கன்னா ஜெயிக்க போகிறாங்க இந்த ஒரு தேர்தலில் அப்படின்ற ஒரு சூழல் வந்துடுச்சு. ஸோ நாளைக்கு நேற்றுக்கெலாம் பார்த்திங்கன்னா யார் முன்னிலை யார் பின்னிலை, யாருக்கு வாக்கு அதிகமாக வந்திருக்கு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா லைவ் அனௌன்ஸ்மெண்ட்டாக ஒன்றா அந்த டிவியில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு நம்பராக ஏறிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படியே சடனாக 10 ஏறும் 20 ஏறும். அதை பார்க்கும் மொசூல் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கும் சரி, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, அந்த ஆதரவாளர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள், பெருமக்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு தருணம் என்பது நாளைக்கு நடைபெற போகிறது. ஸோ காலங்காலமாக நடந்த தேர்தல் வேறு, நாளைக்கு என்ன போடுற தேர்தல்ன்றது வேறு. ஓகேங்களா, 2026 தேர்தல் களம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் களமாக பார்த்திங்கன்னா எல்லார் மத்தியிலும் பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. சிறு பிள்ளையிலேருந்து ஆரம்பித்து வயசான கிழவன் கிளம்பி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பார்த்திங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு கூடிட்டு இருக்கு. இன்னமும் ஏதோ தெரிலங்க, இந்த மண்டேக்காக நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் கூட பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவிற்கு பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அரசியலே வேணாம், அரசியலே தெரியாதுன்னு சொன்ன இளைஞ பெருமக்களும் சரி, அதான் அரசியல்லாம் என்ன அப்படின்றது புரியாதவர்களும் சரி, எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பார்த்துக்குங்க, ஒருத்தரும் ஒரு மாறுதலை யோசிக்க ஆரம்பித்து விட்டாங்க. இப்படி யோசிக்க ஆரம்பித்தாவே தெரிஞ்சுக்கோங்க மாறுதலை அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா இது வரைக்கும் அரசியலே பார்த்தீங்கன்னா தெரியாமல் புரியாமல் இருந்தவங்களாம் ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றத ஒவ்வொருவருடைய மனநிலைக்கும் ஒருவருடைய மூளைக்கும் விட்டு இருக்குதுன்னா பார்த்துக்குங்க. ஸோ கண்டிப்பாக 4 மணி போட்டியில் சீமான், விஜய், ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என 4 மணி போட்டியில் யதார்த்தத்தை பிடித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து வெற்றி கனியை யார் பார்த்திங்கன்னா அருந்த போகிறார்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யதார்த்தத்தில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அளவில் 70க்கும் மேற்பட்ட பர்சன்டேஜில் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஓட்டு போட்டு நம்ம மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு 70% மக்கள் நினைச்சிருக்கார்கள். மீறி 30% இருக்க மக்கள்கள் அரசியல் தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியலே நன்றாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான சூழலில் திராவிட கட்சிகளை குறிப்பிட்டு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பார்க்கலாம் என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத. மேலும் இந்த ஒரு தகவல் பெருமிதத்தில் அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.